வைக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா கிட்ட வந்து எல்லா விஷயமும் ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு எல்லா விஷயமுமே சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி என்னை விருப்பமே இல்லாமல் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அது மூலிமா நான் எந்த அளவுக்கு வலியும் வேதனையும் அனுபவிச்சேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, உங்கள் லைஃப்பில் நடந்தது மறக்க முடியாத கொடுமை தான், நான் அதை இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக நீங்கள் பண்ணிட்டு இருக்க வேலை எப்படிப்பட்ட வேலை, அதை பற்றி நீங்கள் கொஞ்சமாவது நினச்சி பார்த்தீங்களான்னு நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மீனா, நான் கண்டிப்பாக உண்மையை சொல்லாமலாம் இருக்க போகிறது கிடையாது. நான் கண்டிப்பாக உண்மையை சொல்கிறேன். அது இப்போதைக்கு சொல்ல முடியாது. அதை மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மீனா. என்னுடைய சுச்சுவேஷனே நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சரி ரோகிணி, உங்களுடைய சூழ்நிலையை நான் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறேன். அதை என்னால் ஏற்றுக்க முடியுது. ஆனால் நான் என் புருஷனுக்கும் என் குடும்பத்துக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்கேனே, என்னை பற்றி உயர்வாக நினச்சிட்டு இருக்கேன். என்னுடைய மாமனாருக்கு நான் துரோகம் பண்ணுறேனே, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதும் மீனா, அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. மனசு முழுக்க ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. எனக்கு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே இப்போ என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ரோகிணி ஒரு பக்கமும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ட்ராக்காக இப்போ நம்ம ரோகிணி எதுவுமே பேசாமல் சைலண்டாக தான் இருக்காங்க. அப்போ நம்ம மீனா தூங்காமல் நைட்டு முழுக்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. முத்து மீனா என்னாச்சு, தூங்காம கொள்ளாம என்ன பண்ணிட்டு இருக்க, என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அமைதியா மீனா இருக்காங்க. மீனா என்னாச்சு சொல்லுன்னு சொல்றாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, தூக்கம் வர்ற மாதிரி எனக்கு இல்லையா, அதனால தான், வேற எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும், நீ பொய்யெல்லாம் சொல்லாத, நீ என்ன சொல்ல வரன்றது எனக்கு நல்லா தெரியும். நீ பொய் சொல்ற, தயவு செஞ்சு உண்மையை சொல்ல மீனா, என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா கூட, ஏங்க அதுதான் தூக்கம் வரலன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்போ கூட நீங்கள் என்ன நம்ப மாட்டீங்களா? என்னங்க உங்களுக்கு பிரச்சனை நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை மீனா, தூக்கம் வரல நீ சொன்னியே, நீ முழிச்சிட்டு இருக்க வரைக்கும் நானும் முழிச்சிட்டு இருக்கலாம், அப்படின்னா வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே நான் தான் சொல்லிட்டேன்ல, அதை பற்றி இனி இதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு மீனா ஃபீல் பண்ணி சொல்லிடுறாங்க. உடனே முத்துவும் போயிட்டு அங்கே தூங்குறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நம்ம உண்மை மறைக்கிறோமே, மாமாவுக்கு உண்மை மறைக்கிறோம், எல்லாருக்கும் உண்மை மறைக்கிறோம்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம மனோஜ் கோட் ஷூட் எல்லாம் போட்டு ரொம்பவே பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இது எல்லாரும் பார்த்து என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பிஸ்னஸில் பெரிய இடத்துக்கு போக போகிறேன்ல, இனி கோட் ஷூட் போட்டு தான் நான் போக போகிறேன், வேற எதுவும் போட மாட்டேன் நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகுது. உடனே முத்து இங்கே பாரு, கார்ப்பரேட் கம்பெனியில் இருக்கவங்க கூட இப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ஆனால் நீங்கள் இப்படி போட்டுட்டு போகிறது எனக்கு சிரிப்பாக வருதுன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டெல்லாம் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே சந்தோஷமாக நம்ம ரோகிணி ஏன் முத்து இவரெல்லாம் போட்டுட்டு போனால் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்படி சொன்னதும் ஏன் அவர் சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு மாறி மாறி வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்காங்க. உடனே ஸ்ருதி ஒரு பக்கம் பங்குக்கு, இந்த பிஸ்னஸ் உங்களால் தான் கிடைச்சிருக்கு, பின்ன இதை நீங்கள் தானே பெரிய விஷயமா கொண்டாடணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்ல எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே என்ன இது, மீனா கவுண்டர் கொடுக்குற மாதிரி ரோகிணியும், ரோகிணி கவுண்டர் கொடுக்குற மாதிரி மீனாவும் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. இதை என்னால் நம்பவே முடியலைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாரும் பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு எல்லாரும் பேசிட்டெல்லாம் இருக்காங்க. மீனா ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறா, ஆனால் அது உண்மை என்னன்றது மட்டும் எனக்கு தெரியலன்ற மாதிரியே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டெல்லாம் இருக்காங்க. ரோகிணி ஒரு பக்கம் மீனாவை பற்றி ஏன் தப்பாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு பேசினது, இது எல்லாமே முத்துவுக்கு இன்னொரு பக்கம் பயங்கரமாக சந்தேகத்தை வர வைக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம முத்து செல்வம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது, ஏதோ ஒரு சதி வேலை செய்கிறாங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் அந்த சதி வேலையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. நான்
ஏதோ பெருசா மறைச்சிட்டு இருக்கான். அந்த உண்மை என்னன்றத நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. சிஸ்டர் எல்லாம் அப்படி உண்மையை மறைக்கிறவ கிடையாது. நீ என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? கண்டிப்பா சிஸ்டர் வந்து உண்மையை மறைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எனக்கும் தான் தெரியும். ஆனா என்ன பண்றது ஏது பண்றது எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப என்னதான் முடிவு, என்ன முடிவு சொல்ல போறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அததான் என்ன முடிவு எடுத்து என்ன சொல்றதுன்னு எனக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்துல வந்து இருக்காங்க. அப்ப வந்து நான் எப்படியாவது உண்மையை நான் கண்டுபிடிச்சு தீருவேன். கண்டுபிடிச்சி நான் வந்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். மீனா எனக்காக எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த நான் செய்யறதுல எந்த தப்பும் இருக்க மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு முடிவு எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம முத்து நேரா மீனா கிட்ட போறாங்க. மீனா, நீ என்கிட்ட எந்த ஒரு விஷயமும் மறைச்சது கிடையாது தானே சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா, எந்த ஒரு விஷயமும் மறைச்சது கிடையாதுதான் சொல்லிட்டு மீனா வந்து பேசி கீழே குனிஞ்சிட்டே பேசுறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க. இங்க பார், நீ வந்து உண்மையை பேசுறவளா இருந்தா என் கண்ணு முன்னாடி நீ இப்ப பேசு. எந்த உண்மையை நீ என்கிட்ட மறைக்கிற? இப்பவே நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மீனா விஷயத்த சொல்ல முத்துவுக்கு பயங்கரமா கோபம் வருது. முத்து ரொம்பவே கோபப்பட்டு நேரா போயிட்டு இப்ப ரோகிணியை பத்தின விஷயத்த எல்லார்கிட்டையும் வந்து சொல்றாங்க. இதை கேட்ட ரோகிணி, மீனா நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு, இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் வந்து சூசைட் பண்ற மாதிரி எல்லாமே நம்ம மீனாவுக்கு கனவு வருது. முத்து வந்து கேட்டுட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எந்த விஷயத்தையும் நான் மறைக்கலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப கூட வந்து சந்தேகமாவே இருக்கு முத்துவுக்கு. மீனா, நீ வந்து என்கிட்ட இப்போதைக்கு உண்மையை சொல்ல மாட்டேன். ஆனா உண்மையை சொல்ற நேரம் வந்தா கண்டிப்பா நீ என்கிட்ட உண்மையை சொல்லுவ. அப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முத்துமும் அங்கிருந்து போறாங்க. இப்ப மீனா வந்து, கடவுளே, எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனையை கொடுக்குற? என் புருஷன்கிட்ட எந்த ஒரு உண்மையும் என்னால சொல்ல முடியலையே. அவர் வந்து என்கிட்ட கேட்டும் அது என்கிட்ட சொல்ல முடியல. நான் வந்து இப்படி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நான் இருக்கணுமா? எதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துல ரோகிணி வராங்க. ரோகிணி வந்து, என்னாச்சு மீனா, என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. எதுவும் தெரியாத மாதிரி வந்து நீங்க கேக்குறீங்களே, இதை எங்க இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே வந்து, இல்ல அது வந்து இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு தயங்கினாலும் அதை பத்தி எதுவுமே வருத்தப்படாம ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே வந்து உட்காந்துட்டெல்லாம் இருக்காங்க. இதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. அப்ப வந்து இங்க பாருங்க, எத்தனை நாளைக்கு என்னால உண்மையை மறைக்க முடியும் எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா என்னால இதுக்கு மேல உண்மையை மறைக்க முடியுமான்னு கேட்டா அதுக்கான பதிலும் என்கிட்ட இல்லை. எப்பனாலும் என் புருஷனுக்கு உண்மை தெரிய வரும். எதுக்கா இருந்தாலும் நீ தைரியமா இருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன மீனா இப்படி வந்து சொல்றீங்க? ஆமா, இப்படிதான் சொல்ல முடியும், வேற எப்படி என்னால சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா மீனா அங்கிருந்து போறாங்க. ரோகிணி வந்து, இந்த மீனாவை நம்ம கைக்குள்ள போட்டு வச்சு எதுனாலும் பண்ணிக்கலான்னு பார்த்தா இப்படி வந்து இவ சொல்றாளே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் டென்ஷன்ல சுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் வந்து நம்ம எதையும் வந்து தாங்க முடியாது. எதுவா இருந்தாலும் நம்ம உண்மை என்னவோ அதை நம்ம சொல்லிடலாம்னு சொல்லிட்டு மீனா முடிவெடுத்தா அதுக்கப்புறம் நம்ம லைஃப் என்ன ஆக போகுதோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க ரோகிணி வந்து. இப்ப ரோகிணி ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து இருக்காங்க. இப்ப ரோகிணி மீனாவுக்கு என்ன செய்ய போறாங்க, இதனால மீனாவோட வாழ்க்கையில என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.